இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளின் ஆசீர்வாதமான வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வரும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். யாத்திராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். Exodus 14:14 The Lord will fight for you. You need only to be still. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் எதற்கும் போராட வேண்டிய அவசியமில்லை. சாத்தானை எதிர்த்து நீங்கள் போர் செய்ய அவசியமில்லை. நான் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறேன். நீங்கள் இதுவரைக்கும் பயந்து கொண்டிருக்கிற காரியத்திற்காய் நான் போக போகிறேன். எனக்காய் யார் போவான்? என்னுடைய காரியத்தை யார் செய்வான்? எனக்கு யாருமே இல்லையே உதவி செய்ய. எனக்காக ஒருவர் முன் சென்று என்னுடைய காரியமாய் பேசுவதற்கு ஒருவருமே இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், என் மகளே, என் மகனே, நீ பயப்படாதே. நான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறேன். நான் உங்களுக்காக போராட போகிறேன். நான் உங்களுக்காக ஜெயத்தை வைத்திருக்கிறேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வார்த்தையை நம்பி, என்னுடைய வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் அமைதியா இருக்கின்ற போது கர்த்தர் நமக்காக யுத்தத்தை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மோசேயின் மூலமாய் சொன்ன வார்த்தை தான் இது. இந்த நாளிலே உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக வருகின்ற எல்லா சாத்தானின் கிரியைகளை அவர் நிர்மூலப்படுத்த போகிறார். இனி அவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று என் வேதம் சொல்வது போல இந்த நாளிலே அவர் உங்களுக்காய் யுத்தம் செய்ய போகிறார். யூத ராஜ்ய சிங்கம் நமக்கு முன்பதாக செல்கிறார். ஜெய கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கு முன்பதாக செல்கிறார். உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, பெற்றோருடைய வாழ்க்கையில, குடும்பத்தின் வாழ்க்கையில, உறவினர்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வெற்றியை இந்த நாளிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். காரணம், அவர் உங்களுக்கும் எனக்கும் முன்பாக செல்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு முன்பதாகவும் நம்மோடும் நமக்கு பின்பதாகவும் அவர் இருக்கிறார். எனவே கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கின்ற போது அவர் நமக்காய் யுத்தம் பண்ணி வெற்றியை கொடுக்க போகிறார். விசுவாசிப்பீர்களா? நம்புவீர்களா? அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆம் தகப்பனே, நாங்கள் சும்மா இருக்க போகிறோம். நீரோ எங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறீர். சாத்தானின் கிரியைகளை நிர்மூலப்படுத்தும்படிக்காய் இந்த உலகத்திற்கு வந்த மெய்யான தெய்வமே, ஒவ்வொருடைய வாழ்க்கையில சாத்தான் கொண்டு வருகிற எல்லா போராட்டத்தையும் நீர் இந்த நாளில் ஜெயிப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் வெற்றியை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. பயந்து கொண்டிருக்கிற, கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீர் இந்த நாளில ஜெயத்தை கொடுத்து நித்திய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்ப போவதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.